ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் பிப்ரவரி 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ் தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வேணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர் பார்ப்போம். உலகின் சிறந்த 100 மருத்துவக் கல்லூரிகளின் பட்டியலில் சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி 60வது இடம் பிடிச்சிருக்கு. உலகின் சிறந்த 100 மருத்துவக் கல்லூரிகளின் பட்டியலில் சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி 60வது இடம் பிடிச்சிருக்கு. தமிழகத்திலிருந்து இந்த பட்டியலில் இடம் பிடித்துள்ள ஒரே அரசு மருத்துவக் கல்லூரிங்கிற பெருமையை இந்த சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி பிடிச்சிருக்கு. உலகின் சிறந்த உலக அளவில் சொல்லியிருக்காங்க. உலகின் சிறந்த 100 மருத்துவக் கல்லூரிகளின் பட்டியலில் தமிழகத்தில் சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி 60வது இடம் பிடிச்சிருக்கு. அப்போ இது கொஞ்சம் பெருமை தான், ரொம்பவே பெருமை. 100 இடத்துல, உலக லெவலில் 100 இடத்துல 60வது இடத்துல நம்ம இந்தியாவில் தமிழகத்தில் சென்னையில் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரி 60வது இடம் பிடிச்சிருக்கு தான். 60 இடம், அதுலேயும் 40 இடம் முன்னாடி தான் வந்திருக்கு. உலகின் சிறந்த 100 மருத்துவக் கல்லூரிகளின் பட்டியலில் சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி 60வது இடம் பிடிச்சிருக்கு. தமிழகத்திலிருந்து இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள ஒரே அரசு மருத்துவக் கல்லூரிங்கிற பெருமையையும் இந்த சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி பெற்றிருக்கு. உலகின் சிறந்த 100 மருத்துவக் கல்லூரிகளின் பட்டியலில் 60வது இடத்துல நம்ம சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி இடம் பிடிச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, ஏஐ உச்சி மாநாடு. இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில். ஏஐ உச்சி மாநாடுனாக்கா செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில். இதில் நம்ம பிரதமர் மோடி தலைமை தாங்கியிருக்காங்க. பாரிஸில் நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டிற்கு அந்நாட்டின் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் சேர்ந்து பிரதமர் மோடி தலைமை தாங்குறாங்க. செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு அல்லது ஏஐ உச்சி மாநாடு எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா, பெண்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்யும் திட்டத்தை ஆந்திர பிரதேசத்தில் கொண்டு வரதா தெரிவிச்சிருக்காங்க. பெண்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்யும் திட்டம், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் திட்டத்தை எங்கே கொண்டு வரதா சொல்லியிருக்காங்கன்னா, ஆந்திர பிரதேசத்தில். பெண்களின் வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தவும் வேலை வாழ்க்கை சமநிலையை மேம்படுத்தவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற திட்டத்தை ஆந்திர பிரதேசத்தின் புதிய ஐடி கொள்கையில் செயல்படுத்த இருக்கிறதா அம்மாநில அரசு தெரிவிச்சிருக்காங்க. இதை அதாவது பெண்களுக்கு வீட்டில் இருந்தே வேலை செய்யும் திட்டம், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற திட்டம், கேர்ள்ஸுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற திட்டம் ஒரு திட்டமாகவே ஐடி துறையில் அமல்படுத்த இருக்கிறதா எந்த மாநிலத்தில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஆந்திர பிரதேசம். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, இந்தியா 3வது பெரிய சூரிய மின் உற்பத்தி நாடு அப்படின்ட்டு பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காங்க. நம்ம இந்தியா பொருளாதாரத்தில் 5வது இடத்துல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியா 5வது பொருளாதார நாடாக மாறி இருக்கு. குறிப்பாக இந்தியாவின் சூரிய சக்தி உற்பத்தி திறன் பார்த்தோம்னா இப்போ 32 மடங்கு அதிகரிச்சிருக்கிறதாகவும், இந்தியா 3வது பெரிய மின் உற்பத்தி நாடாகவும் இருக்கிறதா பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காங்க. பொருளாதாரத்தில் 5வது இடத்துலையும் சூரிய மின் உற்பத்தியில் 3வது இடத்துலையும் இருக்கிறதா பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா 3வது பெரிய சூரிய மின் உற்பத்தி நாடு அப்படின்ட்டு பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா 5வது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கிறதாவும், குறிப்பாக இந்தியாவின் சூரிய சக்தி உற்பத்தி திறன் தற்போது 32 மடங்கு அதிகரிச்சிருக்கிறது. இந்தியா 3வது பெரிய சூரிய மின் உற்பத்தி நாடாகவும் இருக்குது அப்படின்ட்டு பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, தமிழகத்தில் 3 பேரூராட்சிகளை நகராட்சிகளை இப்போ தரம் உயர்த்தியிருக்காங்க. எந்தெந்த ஊர்னு பார்த்தோம்னா, ஸ்ரீபெரும்புதூர், மாமல்லபுரம், திருவையாறு இந்த 3 ஊராட்சியையும் நகராட்சிகளாக தரம் உயர்த்தியிருக்காங்க. தமிழகத்தில் இப்போ ரீசெண்டாக 3 பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்தியிருக்காங்க. என்னென்ன ஊர்னு பார்த்தோம்னா, ஸ்ரீபெரும்புதூர், மாமல்லபுரம் மற்றும் திருவையாறு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா, ஊழல் நிறைந்த நாடுகளின் பட்டியலில் நம்ம இந்தியா 96வது இடத்துல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. போன வருஷம் பார்த்தோம்னா 93வது இடத்துல இருந்துச்சான். இப்போ 3 வருஷம் தள்ளி 96வது இடத்துல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஊழல் நிறைந்த நாடுகளின் பட்டியலில் நம்ம இந்தியா 96வது இடத்துல இருக்குது. இதில் பார்த்தோம்னாக்கா முதல் இடத்துல, அதாவது ஊழல் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா,
தெற்கு சூடான், 2வது இடத்துல சோமாலியா, 3வது இடத்துல வெனிசுலா, 4வது இடத்துல சிரியா, 5வது இடத்துல ஏமன். ஊழல் வந்து அதிகமாக இருக்கிற நாடா ஃபஸ்ட்டு இடத்துல வந்து தெற்கு சூடான், 2வது இடத்துல சோமாலியா, 3வது இடத்துல வெனிசுலா, 4வது இடத்துல சிரியா, 5வது இடத்துல ஏமன். அதுவே ஊழல் வந்து மிக குறைந்த நாடுகளில் பார்த்தோம்னாக்கா முதலிடத்துல வந்து டென்மார்க்கும், 2வது இடத்துல வந்து பின்லாந்தும், 3வது இடத்துல வந்து சிங்கப்பூரும் இடம் பிடிச்சிருக்கு. ஊழல் அதிகமாக இருக்கிறதுல பார்த்தோம்னாக்கா தெற்கு சூடான் முதலிடத்துலையும், சோமாலியா 2வது இடத்துலையும், வெனிசுலா 3வது இடத்துலையும், சிரியா 4வது இடத்துலையும், ஏமன் வந்து 5வது இடத்துலையும் இருக்குது. ஊழல் மிக குறைந்த நாடுகளில் பார்த்தோம்னா டென்மார்க் முதலிடத்துலையும், பின்லாந்து 2வது இடத்துலையும், சிங்கப்பூர் 3வது இடத்துலையும் இருக்குது. இந்த பட்டியலில் நம்ம இந்தியா வந்து 96வது இடத்துல இருக்குது. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா முதல்வர் மருந்தகங்கள். பிரதமர் மோடியால் ஆரம்பிக்கப்பட்டது வந்து மக்கள் மருந்தகம். அதே போல் நம்ம தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலினால் ஆரம்பிக்கப்பட்டது பார்த்தோம்னா முதல்வர் மருந்தகங்கள். இது இப்போ வந்து பிப்ரவரி 24ஆம் தேதி முறை நடைமுறைப்படுத்த இருக்காங்க. தமிழகத்தில் ஜென்ரிக் மருந்துகளை விற்பனை செய்வதற்கான முதல்வர் மருந்தகங்களை பிப்ரவரி 24ஆம் தேதி முதல்வர் திறந்து வைக்க இருக்காங்க. அந்த பேர் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதாவது தமிழகத்தில் முதலமைச்சரால் துவங்கப்பட்ட அந்த மருந்தகத்தை மாத்திரை வழங்குவதற்கான திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா அதில் ஆப்ஷன் நமக்கு கொடுக்கும் போது மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்வருங்கிற இடத்துல வேற மாறி கொடுக்கலாம், மருந்தகங்கள்ங்கிற இடத்துல மாற்றி கொடுக்கலாம். அதாவது இந்த இதை வந்து நம்ம கரெக்டாக அந்த பாயிண்ட்ஸை மட்டும் ஒரு 2-3 தடவை படிச்சுக்கிட்டோம்னாக்கா அப்புறம் மறக்காது. முதல்வர் மருந்தகங்கள் நம்ம தமிழகத்தில் முதல் நாள் ஆரம்பிக்கப்பட்ட அந்த அந்த மாத்திரையெல்லாம் கொஞ்சம் விலை கம்மியாக கொடுப்பாங்க. அந்த மருந்தகங்களுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்னாக்கா முதல்வர் மருந்தகங்கள். மத்திய அரசில் வந்து பிரதமர் மோடியால் துவங்கப்பட்டது வந்து மக்கள் மருந்தகம். அதே போல் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் முதல்வரால் ஆரம்பிக்கப்பட்டது வந்து முதல்வர் மருந்தகம். முதல்வர் மருந்தகங்கள் எப்போலேருந்து ஆரம்பிக்கிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா பிப்ரவரி 24 அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா அதிநவீன அணு உலைகள் உருவாக்குறதுக்கு 2 நாடுகள் வந்து திட்டமிட்டிருக்கு. நம்ம இந்தியாவோட இன்னொரு நாடு என்னென்னு பார்த்தோம்னா ஃப்ரான்ஸ். அதிநவீன அணு உலைகள் உருவாக்குறதுக்கு நம்ம இந்தியாவும் ஃப்ரான்ஸும் திட்டமிட்டிருக்கு. ஆக்கப்பூர்வ அணுசக்தி ஒத்துழைப்பின் கீழ் அதிநவீன அணு உலைகளை கூட்டாக உருவாக்குறதுக்கு இந்தியாவும் ஃப்ரான்ஸும் வந்து திட்டமிட்டிருக்காங்க. அதிநவீன அணு உலைகள் உருவாக்குறதுக்கு இந்தியாவும் ஃப்ரான்ஸும் திட்டமிட்டிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா புதிய இந்திய துணை தூதரகம் ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா ஃப்ரான்ஸில். ஃப்ரான்ஸின் மார்சே நகரில் புதிய இந்திய துணை தூதரகத்தை பிரதமர் நரேந்திர மோடியும் அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரானும் திறந்து வச்சுருக்காங்க. புதிய இந்திய துணை தூதரகம் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஃப்ரான்ஸில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா இப்போ ரீசெண்டாக வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமல்படுத்தியிருக்காங்க ஒரு மாநிலத்தில். எந்த மாநிலத்தில்னு பார்த்தோம்னா மணிப்பூரில். ஏற்கனவே நமக்கு தெரியும் மணிப்பூரில் பெரிய கலவரமாக நடந்துகிட்ருக்கு, இனக்கலவரமாக. அதனால வந்து ஆளுநர் பரிந்துரையின் பேரில் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அங்கே அமல்படுத்தியிருக்காங்க. குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தியிருக்காங்க எந்த மாநிலத்தில்னு பார்த்தோம்னா மணிப்பூரில். மணிப்பூரில் ஆளுநரின் பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கு. ரீசெண்டாக குடியரசுத் தலைவர் ஆட்சி நம்ம இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமல்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மணிப்பூரில். ஒரு தடவை ரீகால் பண்ணிப்போம் கரண்ட் அஃபேரை. உலகின் சிறந்த 100 மருத்துவக் கல்லூரிகள் பட்டியலில் நம்ம தமிழகத்தில் சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி வந்து 60வது இடம் பிடிச்சிருக்கு. உலகின் சிறந்த 100 மருத்துவக் கல்லூரிகளின் பட்டியலில் நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி 60வது இடம் பிடிச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஏஐ உச்சி மாநாடு, அதாவது செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா ஃப்ரான்ஸ் தலைநகர் பாரிஸில். செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா ஃப்ரான்ஸ் தலைநகர் பாரிஸில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா பெண்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்யும் திட்டம், அதாவது லேடிஸ்க்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற திட்டம் வந்து எங்கே கொண்டு வர இருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேசத்தில். பெண்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்யும் திட்டம்ங்கிற ஒரு திட்டமே அமல்படுத்த இருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேச மாநிலத்தில்.
அடுத்த கண்டஃபேர் பார்த்தோம்னா இந்தியா வந்து 3வது பெரிய சூரிய மின்சக்தி உற்பத்தி நாடாக இருக்கிறதா பிரதமர் மோடி வந்து தெரிவிச்சிருக்காங்க. நம்ம இந்தியா வந்து 5வது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கு. குறிப்பாக இந்தியாவின் சூரிய மின்சக்தி உற்பத்தி திறன் பார்த்தோம்னாக்கா இப்போ 32 மடங்கு அதிகரிச்சிருக்கிறதாகவும் இந்தியா வந்து 3வது பெரிய சூரிய மின்சக்தி உற்பத்தி நாடாகவும் இருக்கிறதா பிரதமர் மோடி வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த கண்டஃபேர் பார்த்தோம்னா ரீசெண்டாக நம்ம தமிழகத்தில் வந்து 3 பேரூராட்சி நகராட்சிகளாக தரம் உயர்த்தியிருக்காங்க. என்னென்ன ஊர்னு பார்த்தோம்னா ஸ்ரீபெரும்புதூர், மாமல்லபுரம், திருவையாறு இந்த 3 பேரூராட்சியும் நகராட்சிகளாக தரம் உயர்த்தியிருக்காங்க. தமிழகத்தில் 3 பேரூராட்சிகள் நகராட்சிகளாக தரம் உயர்த்தியிருக்காங்க. எந்தெந்த ஊர்னு பார்த்தோம்னா ஸ்ரீபெரும்புதூர், மாமல்லபுரம், திருவையாறு. அடுத்த கண்டஃபேர் பார்த்தோம்னாக்கா ஊழல் நிறைந்த நாடுகளின் பட்டியலில் நம்ம இந்தியா வந்து 96வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஊழல் அதிகம் உள்ள நாடுகளில் பார்த்தோம்னா முதல் இடத்துல வந்து தெற்கு சூடானும், 2வது இடத்துல சோமாலியா, 3வது இடத்துல வெனிசுலா, 4வது இடத்துல சிரியா, 5வது இடத்துல ஏமன் பிடிச்சிருக்கு. ஊழல் குறைந்த நாடுகளாக முதல் இடத்துல வந்து டென்மார்க்கும், 2வது இடத்துல பின்லாந்தும், 3வது இடத்துல சிங்கப்பூரும் சொல்லியிருக்காங்க. ஊழல் நிறைந்த நாடுகளின் பட்டியலில் நம்ம இந்தியா வந்து 96வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்த கண்டஃபேர் பார்த்தோம்னா தமிழகத்தில் ஜெனரிக் மருந்துகளை விற்பனை செய்வதற்கான முதல்வர் கொண்டு வந்த திட்டத்தின் பெயர் என்னன்னு பார்த்தோம்னாக்கா முதல்வர் மருந்தகங்களை வந்து இப்போ பிப்ரவரி 24ஆம் தேதியிலேருந்து தொடங்க இருக்காங்க. முதல்வர் மருந்தகங்கள் தமிழகத்தில் ஜெனரிக் மருந்துகளை விற்பனை செய்வதற்கான முதல்வர் மருந்தகங்களை பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் திறந்து வைக்க இருக்காங்க. அடுத்த கண்டஃபேர் பார்த்தோம்னாக்கா அதிநவீன அணு உலைகள் உருவாக்குவதற்காக இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையே திட்டமிட்டிருக்காங்க. அதிநவீன அணு உலைகள் உருவாக்குவதற்கு இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையே திட்டமிட்டிருக்காங்க. அடுத்த கண்டஃபேர் பார்த்தோம்னாக்கா புதிய இந்திய துணை தூதரகம் பிரான்ஸில் ஆரம்பிச்சிருக்காங்க. புதிய இந்திய துணை தூதரகம் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பிரான்ஸில். அடுத்த கண்டஃபேர் பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் வந்து ஒரு மாநிலத்தில் வந்து இப்போ இனக்கலவரத்தின் காரணமாக அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தியிருக்காங்க. எந்த மாநிலம்னு பார்த்தோம்னா மணிப்பூரில். குடியரசுத் தலைவர் ஆட்சி எங்கே அமல்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மணிப்பூரில் ஆளுநரின் பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கு. ரீசெண்டாக குடியரசுத் தலைவர் ஆட்சி எந்த மாநிலத்தில் அமல்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மணிப்பூரில். தேங்க்யூ.